love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு என்டையர் பைத்தன் ஃபேமிலி நம்ம பார்க்க போது சாப்டர் 57. அதில் நம்பையில் நம்ம பார்க்க போது சாப்டர் 16. இப்போது போன சாப்டர் என்ன பார்த்தோம்? அந்த டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தோம். அந்த டேட்டா டிஸ்ட்ரிபியூஷனில் சொன்ன நம்ம ஒரு தெருவில் 3 ஹோட்டல் 3 ரெஸ்டாரண்ட் இருக்குது. அவங்க காத்தால 5 மணிக்கு கடையை திறக்கிறாங்க. 5 to 9 என்ன சமம் விற்று போகிறது, 9 to 12, 12 to 2, அப்புறம் சாயங்காலம் 6 to திரும்பி 10. இதில் காத்தால விற்று போகிற இட்லி வந்து 5 மணிக்கு விற்று போகிற இட்லி வந்து 11 மணிக்கும் விற்று போகும், 2 மணிக்கும் விற்று போகும், அப்புறம் சாயங்காலம் 6 மணிக்கும் விற்று போகும், 8 மணிக்கும் விற்று போகும், 10 மணிக்கும் விற்று போகும். ஸோ இந்த டைம் ஃப்ரேம், இந்த டைம் டியூரேஷன்லாம் வந்து வச்சுக்கிட்டு இந்த இட்லிலாம் ஒரு டேட்டா. இட்லி, பூரி மசால், தோசை, வடை, அந்த வடையில் மெது வடை, சாம்பார் வடை, இதெல்லாம் எந்தெந்த டைம் விற்று போகுதுன்னு சொல்லி பார்க்குறது வந்து டேட்டா. ஸோ இதுக்கு பேர் தான் டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன். இந்த டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நம்ம வந்து என்ன சொன்னோம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கும் டேட்டா சயின்ஸுக்கும் யூஸ்ஃபுல்னு சொல்லி சொன்னோம். அந்த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் பார்த்தோம். அந்த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் வந்து ஒரு சில விஷயம் வந்து நம்ம அசைன் கூட பண்ணோம். இதை வந்து நீங்கள் வந்து 0.1 டைம் கொடுங்க, இதுக்கு 0.3 கொடுங்க, இதுக்கு 0.6 கொடுங்க. 9க்கு வந்து நம்ம கொடுக்கவே இல்லை, அந்த 9 வரவே இல்லை. ஸோ எல்லாமே கூட்டி கிழிச்சா 1 வரும்னு சொல்லி சொன்னோம். அதுக்கேற்ற மாதிரி தான் இருந்தது. சிங்கிள் டைமென்ஷன், டபுள் டைமென்ஷன் பண்ணோம். இது போன சாப்டர் நேத்தியோடது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்லைட்லி ஒரு எக்ஸ்டென்ஷன், ரொம்ப குட்டியான சாப்டர் தான். இதுக்கு பேர் வந்து ரேண்டம் பெர்முட்டேஷன் அண்ட் காம்பினேஷன். நமக்கு இப்போ ரேண்டம்னா என்ன சொல்ல தெரியுங்க. நம்ம சின்ன வயசில் படிக்கும்போது பெர்முட்டேஷன்ஸ் காம்பினேஷன் சொல்லிட்டு பார்த்துருப்போம். அதாவது 1 2 3 நீங்கள் 3 2 1 கூட எழுதலாம், இல்லை 2 3 1 கூட எழுதலாம். ஓகே, யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்க, பண்ணுற சாம்பார் வந்து ஒரே மாதிரி தான், பதம் வந்து கிட்டத்தட்ட ஒன்று, கை ருசி ஆளுக்கு மாறி போகும். ஓகே, இந்த மாதிரி அந்த பருப்பை வேக வச்சு சாம்பார் பவுடரை போட்டு அந்த இது தான். அது ஏன் சில பேருக்கு ரொம்ப டேஸ்டியாக வருது, ஏன்னா அந்த சாம்பார் மசாலா அப்புறம் அந்த போகிற வெஜிடபிள், அந்த வெஜிடபிள் எப்படி குக் பண்ணுறீங்க அந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா. பட் என்ன சொல்ல வரேன்னா, எப்படி பண்ணாலும் சாம்பார் தான். ஓகே, இப்படி போட்டாலும் சரி, அரைச்ச மாவு அரைச்சாலும் சரி, இல்லை உப்புமா தான், 3 to 1 ஆனாலும் சரி, 1 to 3 இருந்தாலும் சரி, 2 1 3 இருந்தாலும் சரி, அது இந்த ரேண்டம் வச்சு பண்ணுறோம். இந்த NumPy ரேண்டம் மாடல் வந்து நமக்கு வந்து 2 மெத்தட் கொடுக்குறது. ஒன்று ஷஃபிள், இன்னொன்று பெர்முட்டேஷன். ஓகே, நம்ம சாய்ஸ் பார்த்துருக்கோம். இந்த வாட்டி நம்ம ஷஃபிள் அண்ட் பெர்முட்டேஷன் பார்க்க போகிறோம். இப்போது ஷஃபிள்னு சொல்லிட்டு பார்த்தா வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன இது எடுங்களேன். இப்போ இந்த இதை எடுக்கிறீங்க, இங்கே இருக்குது, இதை வச்சு நான் ஓட்டுறேன். ஃப்ரம் NumPy நான் என்ன சொல்கிறேன், இந்த இம்போர்ட் ரேண்டம், இதுதான் புதுசு. இம்போர்ட் NumPy SMP நம்ம நிறைய வாட்டி பண்ணியிருக்கோம். இது சிங்கிள் டைமென்ஷனல் அரே. இந்த அறையை நான் ஷஃபிள் பண்ணுறேன். இப்போ இதை பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ 1 2 3 4 5 இதை நான் ஷஃபிள் பண்ண என்ன ஆகும் பாருங்கள், இந்த மாதிரி ஷஃபிள் ஆகிடுச்சு. இதுதான் உங்கள்கிட்ட சொன்னேன். இப்போ நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், நமக்கு 2 விஷயம் இருக்குது, ஷஃபிள் இருக்குது, பெர்முட்டேஷன் இருக்குது. இப்போ அடுத்து நம்ம பெர்முட்டேஷன் சொல்லிட்டு பார்த்து வச்சுக்கோங்களேன். பெர்முட்டேஷன் வந்து என்னென்னா, உங்களுக்கு வந்து ஒரு ரேண்டம் பெர்முட்டேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து கொடுக்கும். Permutation methods வந்து returns a rearranged array and leaves the original array unchanged. ஒரிஜினல் அரே தொடாது, ஆனால் வந்து ரிட்டர்ன் பண்ணும்போது அரேயை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அது எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போமா. இப்போ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் போடுங்க, இம்போர்ட் இந்த ரேண்டம், இந்த NumPy, இந்த அரே இங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்குது. இங்கே வந்து பெர்முட்டேஷன் யூஸ் பண்ணோம், இங்கே ஷஃபிள் யூஸ் பண்ணுறோம். இந்த ஒரிஜினல் அரேயை லீவ் பண்ணுறோம், மிச்சப்படி ரீஅரேஞ்ச் பண்ணணும். சேம் திங் தான், சரியா. ஸோ இந்த லட்சம் நம்ம கற்றுது என்னென்னா, ஷஃபிள் ஒன்று, பெர்முட்டேஷன் ஒன்று. முன்னாடி சாய்ஸ் பார்த்துருக்கோம், ரேண்டம் பார்த்துருக்கோம், அது மாதிரி நிறையா பார்த்துருக்கோம். சில ஒவ்வொன்றா பார்த்துட்டு போகிறோம். இதில் ஏதாவது கேள்வி இருந்தால் தாராளமாக கேளுங்க, என்னால் முடிஞ்சளவுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். வழக்கம் போல் 2 பேரை தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். ஒன்று நீங்கள் உங்கள் பொண்ணான நேரத்தை எனக்கு கொடுத்ததுக்கு, இன்னொன்று என் மனைவி ஜெயஸ்ரீ, என் ஆசைக்கு உறுதுணையாக இருக்க துணி அவங்க தான். அடுத்த முறை சந்திக்கும் வரை விடைபெறுவோம். நன்றி, வணக்கம்.